இப்போ முதலில் வாழ்வில் சோதனை ஏற்பட்டால் சிந்திக்க வேண்டியது இந்த சோதனை ஏன்? வியாபாரத்தில் ஏற்பட்டாலும் சரி, உறவுகள் பிரிந்தாலும் சரி, வாழ்வில் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் சரி, ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் சரி, உங்களுடைய கால் சறுக்கினாலும் சரி, யோசிக்க வேண்டியது ஏன் இந்த சோதனை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் மூலமாக எமக்கு கொடுத்த பாடம் உஹதுடைய களம். உஹதுடைய களத்தின் சோதனையின் அடிப்படை பாவங்கள். பாவங்கள் தான் சோதனைக்கு மூலதனமாக அமையும். இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு சோதனைக்கு என்ன? உங்களுக்கு சோதனை வரணும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க? பாவங்கள்ல. பாவத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன? சோதனை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக்கும், உங்களை எச்சரிக்கிறேன் எரிக்கக்கூடிய பாவங்களை விட்டு. எரிக்கக்கூடிய பாவங்களை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன். எப்படி? சில சமூகம் கட்டைகளை போடுவார்கள் எரியக்கூடிய நெருப்பின் மீது. வீசப்பட்ட கட்டைகள் எப்படி மாறும்? தீ குழம்பாக, தீயுடைய மூட்டமாக மாறிவிடும். அதுபோல் பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். ஒரு பாவம் செய்வாய், அது உன்னை அழிக்க வரும். இன்னொரு பாவம் செய்வாய், அதுவும் உன்னை அழிக்க வரும். அதே பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாய் என்றால் அவ்வளவுதான், உன்னை அது முழுவதுமாக அழித்து விடும். அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் சூரத்து ஸுமருடைய 53வது வசனம் சொல்லுகிறது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய நடிகார்களே, அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஏன்? அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன். அல்லாஹுடைய அருளை பற்றி புரிந்தாயிற்று. அதோடு அந்த வசனத்தை முடிக்காமல் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்?